இஷிகர் முனிவர் சொன்னதைப் போல் சிகண்டி விபஜனம் விழா நடைபெறும் இடத்திற்கு சென்றாள். அங்கு பல கந்தர்வர்கள் வந்திருந்தனர். அங்கு சிகண்டியை பார்த்த ஒருவன் அவளிடம் சென்று, நாம் இருவரும் நம் உருவத்தை மாற்றிக்கொள்ளலாமா என கேட்டான். சிகண்டியும் அதற்கு சம்மதம் தெரிவித்தாள். இருவரும் உருவத்தை மாற்றிக்கொண்டனர். சிகண்டி ஆணாகவும் அவன் பெண்ணாகவும் உருவம் மாறினர். அதன் பின் சிகண்டி பல கலைகளை கற்று சிறந்த வீரனாக திகழ்ந்தாள். சிகண்டி தன் தந்தை துருபதனிடம் திரும்பி சென்று நடந்த விஷயங்களை விரிவாக எடுத்து கூறினாள். அதன் பின் சிகண்டி தன் தந்தையை பார்த்து, இனி தாங்கள் பீஷ்மரை பார்த்து பயப்பட வேண்டாம் என கூறினாள். துருபதனும் மகனாக மாறியிருக்கும் மகளை அன்புடன் ஏற்றுக்கொண்டான். அம்பை அஸ்தினாபுரத்தை விட்டு சென்ற பின் பீஷ்மர் ஒரு நன்னாளில் விசித்திர வீரியனுக்கு அம்பிகை மற்றும் அம்பாலிகையை திருமணம் செய்து வைத்தார். 7 ஆண்டுகள் கடந்த பின்னர் விசித்திர வீரியன் கடும் காச நோயால் இறந்தான். சில நாட்கள் கடந்தது. சத்தியவதி பீஷ்மரை பார்த்து, மகனே, உன் தம்பி மக்கள் பேறு இன்றி இறந்து விட்டான். சந்தனுவின் குலம் தலைக்க வேண்டும். அதனால் நீ அம்பிகை மற்றும் அம்பாலிகையை திருமணம் செய்து சந்தனுவின் குலம் தலைக்க சந்ததியை உண்டாக்கு என்றாள். பீஷ்மர், அன்னையே, தாங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். நீங்கள் கூறியது தர்மமே என்றாலும் நான் என் சபதத்தை மீற மாட்டேன் என்றார். அதற்கு சத்தியவதி, மகனே, ஆபத்து காலங்களில் தர்மத்தை மீறுவது தவறில்லை. அதனால் நீ அவர்களை திருமணம் செய்து கொள் என்றாள். ஆனால் பீஷ்மரோ தன் சபதத்தில் பிடிவாதமாக இருந்தார். அன்னையே, என்னால் சபதத்தை மீற முடியாது. இதற்கு வேறு ஏதேனும் வழி இருந்தால் கூறுங்கள் என்றார். அதன் பின் யோசித்த சத்தியவதி வியாசர் பிறந்த கதையை கூறினாள். முன்பு வசி என்ற மன்னனின் வீரியத்தை மீன் ஒன்று தாங்கியது. பின் அம்மீன் கர்ப்பமானது. அம்மீனை செம்படவன் அவனது வீட்டிற்கு கொண்டு சென்றான். அம்மீனிலிருந்து தோன்றியவள் தான் நான். அதன் பிறகு செம்படவன் என்னை தன் மகளாக வளர்த்து வந்தான். நான் பருவ வயது அடைந்தவுடன் படகு ஓட்ட ஆரம்பித்தேன். பராசர மகிரிஷி ஒருமுறை யமுனை நதியின் அருகே பயணித்துக் கொண்டிருந்த போது மீனவ குடும்பத்தை சேர்ந்த என்னை கண்டார். பார்த்த உடனேயே பராசர முனிவர் என்னை விரும்பினார். அதன் பிறகு அவர் என்னிடம் வந்து தன்னை அக்கரைக்கு அழைத்து செல்ல சொன்னார். இருவரும் மரப்படகில் அக்கரைக்கு செல்லும் வழியில் பராசர மகரிஷி என் மீது கொண்டுள்ள விருப்பத்தை வெளிப்படுத்தினார். அவருடைய விருப்பத்திற்கு நான் முதலில் தயங்கினாலும் பராசர மகரிஷியின் தொடர் வற்புறுத்தலின் பேரில் வேறு வழியின்றி என்னுடைய நிபந்தனைக்கு சம்மதம் தெரிவித்தால் நான் உங்கள் விருப்பத்திற்கு சம்மதிக்கிறேன் என்றேன். பராசர மகரிஷி என்ன நிபந்தனை கூறி என்று கேட்டார். என்னுடைய முதல் நிபந்தனையாவது நம் இருவரையும் யாரும் காணக்கூடாது என்றேன். உடனே அவர் சூரியனை மறைத்து இருளாக்கினார். 2வது நிபந்தனை, என் மீதுள்ள மீன் வாசனை மாற வேண்டும் என்றேன். உடனே மீன் வாசனையை போக்கி நறுமண வாசனை வீசியது. 3வது நிபந்தனை, நான் உங்களின் விருப்பத்தை நிறைவேற்றிய பின் கன்னிப்பெண்ணாக இருக்க வேண்டும். எனக்கு பிறக்கும் குழந்தை நல்ல அறிவாளியாகவும் ஒரு முனிவனாகவும் இருக்க வேண்டும். முனிவர் அவ்வாறே ஆகும் என்றார். பின்னர் இருவரும் அன்றைய தினம் ஒரு தீவில் இல்வாழ்க்கை நடத்தி நான் ஒரு மகனை பெற்றெடுத்தேன். அவன் வேதவியாசர் என அழைக்கப்பட்டான். நீ சம்மதித்தால் வியாசர் அம்பிகை மற்றும் அம்பாலிகைக்கு புத்திர பாக்கியம் கொடுப்பான் என்றாள். பீஷ்மரும் தன் குலம் தழைக்க வேண்டும் என்பதால் அன்னை சத்தியவதி கூறியதற்கு சம்மதம் தெரிவித்தார். அதன் பின் சத்தியவதி தன் மகன் வியாசரை மனதில் நினைக்க வியாசர் அவள் முன் தோன்றினார். வியாசர் சத்தியவதியை பார்த்து, அன்னையே, தாங்கள் என்னை அழைத்ததற்கான காரணம் என்ன என்று கேட்டார். சத்தியவதி, மகனே, நீ எனக்கு மூத்த மகனாக பிறந்திருக்கிறாய். பீஷ்மர் உனக்கு அண்ணன் ஆவான். உனது இளைய சகோதரன் விசித்திர வீரியன் காச நோயால் இறந்துவிட்டான். நான் நம் குலவிருத்திக்காக உன்னை இங்கு அழைத்தேன். பீஷ்மர் பிரம்மச்சாரிய விரதத்தை மேற்கொண்டிருப்பதால் அவன் உதவ முடியாமல் இருக்கிறான். உன்னால் என் சந்ததி உருவாக வேண்டும். இது எனது கோரிக்கை என்றாள். வியாசரும் இதற்கு சம்மதித்தார். வியாசரின் இந்த விகார தோற்றத்தை கண்டு அம்பிகை தன் 2 கண்களையும் மூடிக்கொண்டாள். அதனால் அவளுக்கு பிறக்கும் மகன் கண் பார்வை இல்லாதவனாக பிறக்கிறது. அவனின் பெயர் திருதராஷ்டிரன். வியாசரின் விகார தோற்றத்தை கண்டு அம்பாலிகையின் உடல் வெளுத்து போனது. அதனால் அவளுக்கு பிறக்கும் மகன் வெண்மை நிறத்துடன் இருந்தான். அவனின் பெயர் பாண்டு. சத்தியவதி வியாசரை நினைத்தாள். வியாசர் சத்தியவதி முன் தோன்றினார். சத்தியவதி, மகனே, 2 குழந்தைகளும் குறைபாடுகளுடன் இருக்கிறார்கள். அதனால் அம்பிகைக்கு மற்றொரு குழந்தையை தர வேண்டும் என வேண்டினாள். ஆனால் அம்பிகையோ வியாசரின் விகார உருவத்தை கண்டு பயந்து பணிப்பெண்ணை அனுப்பினாள். பணிப்பெண்ணுக்கு பிறக்கும் குழந்தை சிறந்த ஞானியாக விளங்கியது. அவனின் பெயர் விதுரன். இவ்வாறு வியாசரின் மூலமாக அம்பிகை, அம்பாலிகை மற்றும் பணிப்பெண் மூவருக்கும் திருதராஷ்டிரன், பாண்டு மற்றும் விதுரன் ஆகியோர் பிறந்தனர். பீஷ்மர் திருதராஷ்டிரன், பாண்டு மற்றும் விதுரனை தன் மகன்கள் போல் வளர்த்தார். அனைத்து கலைகளையும் போர் பயிற்சிகளையும்
சாஸ்திர கல்வியையும் அளித்தார். பீஷ்மர் நாட்டை கவனித்துக் கொண்டதால் அஸ்தினாபுரத்தில் நல்லாட்சியும் அமைதியும் நிலவியது. சில வருடங்கள் கழிந்தது. திருதராஷ்டிரன், பாண்டு மற்றும் விதுரன் இளமை பருவத்தை அடைந்தனர். பீஷ்மர் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க எண்ணினார். ஒரு நன்னாளின் காந்தார நாட்டின் மன்னனான சுபலனின் மகள் காந்தாரிக்கும் திருதராஷ்டிரனுக்கும் திருமணம் செய்து வைத்தார். தன் கணவருக்கு பிறவியிலேயே கண் இல்லாததால் தானும் தன் கண்களை துணியால் கட்டிக்கொண்டாள். சகுனி காந்தாரியின் சகோதரன் ஆவான். காந்தார நாட்டின் மன்னன் சுபலனின் கடைசி மகன்தான் சகுனி. ஒருமுறை காந்தாரியின் திருமணம் பற்றி சர்ச்சை எழுந்தபோது பீஷ்மர் அதை விசாரித்து வர ஒற்றர்களை அனுப்பினார். காந்தாரிக்கு வரப்போகும் முதல் கணவருக்கு ஆயுள் இல்லை என்பதால் முதலில் காந்தாரிக்கும் ஆட்டுக்கடாவுக்கும் திருமணம் செய்து வைத்து பிறகு ஆட்டுக்கடாவை பலி கொடுத்து விட்டனர் என பீஷ்மரிடம் ஒற்றர்கள் தெரிவித்தனர். இதை அறிந்த பீஷ்மர் மிகவும் கோபம் கொண்டார். ஜோதிடர்கள் ஆட்டுக்கடாவை பலி கொடுக்காமல் இருந்திருந்தால் கௌரவர்களின் தந்தை ஆட்டுக்கடாவாகிருக்கும் என கூறினர். இது பீஷ்மரை இன்னும் அதிக கோபத்தை தூண்டியது. இந்த விஷயம் மக்களுக்கு தெரிந்தால் ஏளனம் செய்வார்கள் என நினைத்து சுபலனையும் அவரது குடும்பத்தையும் அழிக்க நினைத்தார். ஆனால் ஒரு குடும்பத்தை அழிப்பது அதர்மம் என்பதை உணர்ந்த பீஷ்மர் அவர்களை சிறைபிடித்தார். சிறையில் அவர்களுக்கு தினமும் சாப்பிட ஒரு கைப்பிடி உணவு கிடைத்தது. இன்னும் சிறிது உணவு அதிகம் கேட்பதும் மகள் வீட்டிலிருந்து தப்பி ஓடுவதும் அதர்மம் என சுபலன் நினைத்தார். இவ்வாறு பல நாட்கள் கடந்தது. உணவுக்காக சகோதரர்களிடம் சண்டை ஏற்பட்டது. இதை பார்த்த சுபலன் கடைசியில் ஒரு முடிவு செய்தார். நம்மில் புத்திசாலியானவன் யாரோ அவன் மட்டும் உணவை உண்டு பீஷ்மரை பழிவாங்கட்டும் என்றான். இந்த யோசனைக்கு அனைவரும் சம்மதித்தனர். இளையவனான சகுனியை தேர்ந்தெடுத்தனர். நாட்கள் செல்ல செல்ல பட்டினியால் குடும்பத்தில் ஒவ்வொருவராக இறக்கத் தொடங்கினர். சுபலன் இறக்கும் தருவாயில் சகுனியின் கணுக்காலை உடைத்தார். மகனே, நீ இனிமேல் நடக்கும் போது நொண்டுவாய். அப்பொழுது கௌரவர் நமக்கு செய்த அநீதி உனக்கு நினைவுக்கு வரும். அவர்களை நீ மன்னிக்க கூடாது என்றார். உனக்கு தாயத்தின் மேல் விருப்பம் உண்டு. அதனால் நான் இறந்த பின் என் கைவிரல் எலும்புகளை தாயக்கட்டைகளாக செய்து கொள். அந்த தாயக்கட்டைகளில் என் கோபம் முழுவதும் நிறைந்திருக்கும். நீ ஒவ்வொரு முறையும் தாயம் விளையாட நீ தாயத்தை உருட்டும் போது நினைத்த எண்ணிக்கை விழும். அதனால் நீ எப்பொழுதும் வெற்றி பெறுவாய் என்றார். சில நாட்களில் சகுனியின் குடும்பத்தில் அனைவரும் இறந்தனர். சகுனி மட்டும் பிழைத்து பீஷ்மரின் கவனிப்பில் வாழ்ந்தான். யது குலத்தவரான சூரசேனர் வாசுதேவருடைய தந்தை. வாசுதேவர் கிருஷ்ணரின் தந்தை. குந்தி கிருஷ்ணனின் தந்தையாகிய வாசுதேவனின் சகோதரியும் ஆவார். சூரசேனனின் மகளாகிய பிருதை குந்திபோஜ மன்னனால் தத்தெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டதால் குந்தி என்ற பெயர் பெற்றார். குந்தி இளமையாக இருந்தபோது துர்வாச முனிவர் அவரது தந்தையின் இடத்திற்கு வந்தார். குந்தி தேவி முனிவருக்கு மிகுந்த கனிவோடும் பணிவோடும் ஒரு ஆண்டு முழுவதும் பணிவிடை செய்தாள். குந்தியின் விருந்தோம்பல் மற்றும் சேவையில் மகிழ்ந்த முனிவர் அவரது எதிர்காலத்தை பற்றி கணித்து திருமணத்திற்கு பின்னர் பாண்டு மூலம் குழந்தையின்மையால் ஏற்படும் சிக்கல் பற்றி அறிந்து கொண்டதால் அந்த துன்பத்தை தீர்க்க வரம் ஒன்றை அளித்தார். துர்வாச முனிவர் விரும்பிய கடவுளின் மூலம் குழந்தை பெறலாம் என்ற வரத்தை குந்திக்கு அருளினார். இதனால் குந்தி தனது விருப்பப்படி எந்த கடவுளை அழைத்து குழந்தை பெற முடியும். முனிவரின் இந்த வரத்தை சோதிக்க முடிவு செய்த குந்தி மந்திரத்தை உச்சரித்து சூரிய பகவானை அழைத்தார். சூரிய பகவான் மந்திரத்தின் சக்திக்கு கட்டுப்பட்டு சூரியன் குந்தியின் முன்னால் தோன்றி அவருக்கு மகனை அளித்தார். அக்குழந்தை சூரியனை போன்றே பிரகாசமாக இருந்தது. சூரிய பகவான் இக்குழந்தை பிறக்கும் போதே போர்க்கவசம் மற்றும் காது வளையங்கள் அளித்து பாதுகாத்தார். குழந்தை பிறந்த பின்பும் குந்தி தனது கன்னித்தன்மையை இழக்கவில்லை. ஆயினும் குந்தி மனமாகாத நிலையில் ஒரு குழந்தையை பெற்றால் உலகத்தார் இகழ்ந்து பேசுவார்கள் என அஞ்சி அக்குழந்தையை தனது தோழியின் துணையுடன் ஒரு கூடையில் வைத்து புனித நதியான கங்கை நதியில் விட்டாள். இதை பார்த்த சூரிய பகவான் தன் நெருப்பு மழையால் தன் கோபத்தை வெளிப்படுத்தினார். கங்கை நதியில் குழந்தை மிதந்து வருவதைக் கண்ட திருதராஷ்டிரரின் தேரோட்டியான அதிரதன் அக்குழந்தையை காப்பாற்றினார். பிறகு அக்குழந்தையை தன் குழந்தையாக பாவித்து கர்ணன் என பெயர் சூட்டி அன்போடு வளர்த்தார். திருதராஷ்டிரனுக்கு கண் பார்வை இல்லாததால் அவன் நாடாளும் தகுதியை இழந்தான். இதனால் பீஷ்மர் இரண்டாவது மகனான பாண்டுவுக்கு அஸ்தினாபுரத்தின் அரசனாக முடிசூட்டி அரியணையில் அமர்த்தினார். பாண்டுவிற்கும் திருமண வயது நெருங்கிவிட்டதால் திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தார் பீஷ்மர். சுயம்வரத்தில் குந்தி பாண்டுவை தன் மணாளனாக ஏற்று மாலை சூட்டினாள். அதன் பின் சில மாதங்கள் கழித்து சந்திர நாட்டு மன்னனாகிய சல்லியனின் தங்கையான மாத்ரி என்பவளை இரண்டாவது மனைவியாக பாண்டுவிற்கு திருமணம் செய்து வைத்தார். விதுரருக்கு தேவகன் என்னும் மன்னனின் மகளை திருமணம் செய்து வைத்தார். இவ்வாறு 3 சகோதரர்களுக்கு திருமணம் நடைபெற்றது. பாண்டு அரசாட்சியில் ஈடுபட்டான். அஸ்தினாபுரத்திற்கு கப்பம் கட்ட தவறிய நாடுகள் மீது படையெடுத்து சென்றான். அந்நாடுகளை வென்று கப்பம் செலுத்த வைத்தான்.
பாண்டுவின் இந்த வீர செயல்கள் பீஷ்மருக்கு மகிழ்ச்சியை தந்தது. நாட்டு மக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். மன்னன் பாண்டுவிற்கு வேட்டையாடுவதில் அதிக ஆர்வம் இருந்தது. தன் காலத்தின் பெரும்பகுதிகளை காட்டில் கழித்தான். அவனோடு தன் 2 மனைவிமார்களும் காட்டில் தங்கினர். இவ்வாறு ஒருமுறை பாண்டு வேட்டையாடும் போது 2 மான்கள் இணைந்திருப்பதை கவனிக்காமல் அம்பை செலுத்திவிட்டான். அங்கு மானின் வடிவில் இருந்தவர் ஒரு முனிவராவார். இதனால் கோபம் கொண்ட மான் மன்னரை பார்த்து, மன்னா, நான் மான் வடிவில் இருக்கும் கிந்தமா என்ற பெயர் கொண்ட முனிவன். நான் இந்த காட்டில் சமாதானமாகவும் அமைதியாகவும் வாழ்ந்து வந்தேன். நான் என் துணையோடு இணைந்திருக்கும் போது நீ என்னை கொன்றுவிட்டாய். என்னை போலவே நீயும் உன் மனைவியுடன் ஒன்றாக இணையும் போது உன் உயிர் பிரியும். அப்பொழுது உன்னுடன் இருக்கும் மனைவியின் உயிரும் பிரியும். நான் மகிழ்ச்சியாக இருந்த பொழுது நீ என்னை துயரத்தில் ஆழ்த்திவிட்டாய். அதே போல் நீ மகிழ்ச்சியாக இருக்கும்போது துயரம் உன்னை வந்தடையும். இது என் சாபமாகும் என கூறி மறைந்தார். இவரின் இந்த சாபத்தை நினைத்து அளவற்ற துன்பம் அடைந்தான் பாண்டு மன்னன். மனைவிகளிடம் ஓடி வந்து முனிவரால் ஏற்பட்ட சாபத்தை பற்றி கூறினான். இனிமேல் நான் முக்தியை பெற தவ வாழ்க்கை மேற்கொள்ளப் போகிறேன். என் மனைவிகள் உற்றார் உறவினர்களை துறந்து காய் கனிகளை உண்டு இனி வன வாழ்க்கையை மேற்கொள்ளப் போகிறேன். இனி அனைத்து உயிர்களிடத்தும் நான் என் பிள்ளைகள் போல் அன்பாக நடந்து கொள்வேன். இனி யார் என்னை மதித்தாலும் மதிக்காவிட்டாலும் என் தவ பயணத்தை மேற்கொள்ளப் போகிறேன் என்றான். இதை கேட்ட பாண்டுவின் மனைவிகள் குந்தி மற்றும் மாத்ரி அளவற்ற துன்பம் அடைந்தனர். அவர்கள், மன்னா, நாங்களும் உங்களுக்கு துணையாக இருப்போம். நீங்கள் எங்களை கைவிட்டீரானால் உலகத்தையே துறப்போம் என்றனர். பாண்டு தன்னிடமிருந்த கிரீடம், ஆடை, ஆபரணங்கள் என அனைத்தையும் அந்தணருக்கு கொடுத்து விட்டார். பிறகு பாண்டு பணியாட்களை அழைத்து, அஸ்தினாபுரத்தின் மன்னனான பாண்டு தன் 2 மனைவிகளுடன் ஆசை, இன்பம், ஆடம்பரம், செல்வம் என அனைத்தையும் துறந்து கானகம் சென்று விட்டார் என தெரிவியுங்கள் என்றான். இச்செய்தியை கேட்டு பணியாட்கள் அங்கிருந்து அஸ்தினாபுரத்திற்கு திரும்பி சென்றனர்.